நேரத்துல நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாம மறந்து போய் ஃப்ரீஸ் ஆகி நின்று இருக்குமா? இது உங்களோட லைஃப்ல நடந்திருக்கா? இதோட பேரு மென்டல் எக்ஸாஷன், அப்படி இல்லைன்னா ஓவர் கிரவுடிங்னு சொல்லுவோம். அட் அ டைம்ல நம்மளோட மைண்டுக்கு அதிகமான டாஸ்கை கொடுக்கறது தான் மென்டல் எக்ஸாஷன் ஆர் ஓவர் கிரவுடிங். நிறைய நேரங்கள்ல நம்ம நிறைய விஷயங்களை இன்னைக்கும் நடந்த விஷயங்களை எல்லாம் நம்ம மைண்டுக்குள்ள வச்சிருப்போம். இதுவும் ஓவர் கிரவுடிங்க்கு ஒரு ரீசன். பிரஷ் பண்ணீங்களா? டெய்லியும் பிரஷ் பண்ணுவோம் இல்லையா? எதுக்காக பிரஷ் பண்றோம்? அப்பதான் நம்மளுடைய வாயிலிருந்து நாத்தம் வராது, பூச்சிப்பல் வராது, சிரிக்கும் போது அழகா இருக்கு. ஒரு வேளை ஒரு மாசம் பிரஷ் பண்ணலைன்னா நினைச்சே பார்க்க முடியல. இதே மாதிரி தான் நம்ம மைண்டுக்குள்ள என்னைக்கோ சேர்த்து வச்சுட்டு இருக்கோம்ல. மைண்டை பிரஷ் பண்ணமா? எப்படி நம்மளோட மைண்டை நம்ம பிரஷ் பண்றது? எப்படி இந்த ஓவர் கிரவுடிங்கை நம்ம மேனேஜ் பண்றது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களோட பயாலஜிக்கல் கிளாக்கை ஃபிக்ஸ் பண்ணுங்க. டெய்லி ஒரே டைமுக்கு தூங்க போங்க, ஒரே டைமுக்கு எந்திரிங்க. இப்படி நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய ஸ்லீப் ஸ்டெபிளைஸ் ஆகும். அடுத்தது குட் ஃபுட், குட் மூட். நல்ல சத்தான உணவை சாப்பிடுங்க. முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய வேலைகளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. எதை ஃபர்ஸ்ட் செய்யணும் அப்படின்றத ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அட் அ டைம்ல ஒரே ஒரு வேலையை செய்யுங்க, அதை பர்ஃபெக்டா செஞ்சு முடிங்க. அடுத்தது எக்ஸசைஸ் பண்ணணும். டெய்லி 40 மினிட்ஸ் கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லைங்க, கிராட்டிடியூட் ஜேர்னலிங். ரொம்ப இது நீங்க எப்பெல்லாம் கஷ்டமா இருக்கீங்களோ அப்போ உங்களுக்கு இது பயங்கர மோட்டிவேஷனலா இருக்கும். உங்களோட லைஃப்ல நடந்த எல்லா நல்ல விஷயங்களையும் எழுதுங்களேன். இது நீங்க சோர்ந்து இருக்கிறப்போ உங்களுக்கு பெரிய பலனா இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம இருக்க போறது ஒரே ஒரு லைஃப். இந்த ஒரு லைஃப்ல எல்லாரோடையும் சந்தோஷமா இருங்க. இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுடைய மூட் காம் ஆகும், பிஹேவியர் சேஞ்ச் ஆகும், ஸ்லீப் ஸ்டெபிளைஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். அண்ட் யூ ஷுட் நோ டு சே நோ. எல்லா நேரங்கள்லையும் எல்லா விஷயங்களுக்கும் எஸ் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் நம்ம நோ கூட சொல்லலாம். அந்த பவுண்டரியை நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணணும். சந்தோஷமா இருங்க. ஹாப்பி லிவிங். தேங்க்யூ.